இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஐ பத்தில் இருக்கிற ரீட் செல் அப்படின்னா என்ன, ரீட் செல்னா என்ன, அதே மாதிரி ரீட் செல் ஃபார்முலா அந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம as usual நம்ம என்ன பண்ண போறோம், ஆக்டிவிட்டினா நம்ம டாக்குமெண்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்த்துடலாம். வாங்க டாக்குமெண்டேஷனுக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம ரீட் செல்னா என்ன, ரீட் செல்னா செல்லு. ஃபர்ஸ்ட் நார்மலாக எக்ஸல்னா நமக்கு செல்னா ஒரு கண்டெய்னர், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதான் செல்லு. அந்த செல்லுல இருந்து நமக்கு ரீட் பண்றோம் வேல்யூ. ஓகேங்களா, அதுதான் வந்து ரீட் செல் வந்து பண்ண போகுது. அதுக்கு நம்ம இன்புட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த செல்லோட நேம் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நான் என்னோட செல் நம்பர், அதாவது C2ன்றது ஒரு செல்லு, அதே மாதிரி C8ன்ற ஒரு செல். அந்த மாதிரி நம்ம ஒரு செல்லோட நம்பர் வந்து நமக்கு எந்த செல்ல இருந்து வேணுமோ அந்த செல்லோட அந்த செல் நேம் நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா, செல் அட்ரஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் சீட் நேம், எந்த சீட்ல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோமோ அந்த சீட்டோட நேம் கொடுக்கணும். அதோட வேரியபிள் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும். அதை நமக்கு அந்த செல் வேரியபிள், நம்ம அந்த வேரியபிள் நம்ம மீன்ஸ் அந்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிரும். அந்த வேரியபிளில் நம்மளோட அவுட்புட் வந்து ஸ்டோர் ஆயிரும். அந்த டேட்டா, அதாவது இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா, சரி. அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கையோட ரீட் செல் ஃபார்முலாவோட டாக்குமெண்டேஷன் பார்த்துடலாம். ரீட் செல் ஃபார்முலா என்னன்னா, அது வந்து ஒரு பர்டிகுலர் செல்லோட, இங்க பாருங்க, ஸ்பெசிஃபைடு எக்ஸல் செல்லோட ஃபார்முலா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா, இது நம்ம எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்லயோ இல்லை யூஸ் எக்ஸல் ஃபைல் அந்த ஆக்டிவிட்டி கீழே தான் உள்ளதான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இந்த ஆக்டிவிட்டிஸ் பிளஸ் அந்த ஆக்டிவிட்டி கூட. ஃபைன். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம அதே போல தான் நமக்கு செல்லுக்கு செல்லோட அட்ரஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். அதே மாதிரி எந்த சீட்ல நம்ம பண்ண போறோமோ அந்த சீட்டோட நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் C2 இருக்கிற இந்த A1 செல்லில் இருக்கிற ஃபார்முலா வந்து எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அந்த மாதிரி இதோட அவுட்புட் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃபார்முலா வர்றது. சப்போஸ் வந்து நம்ம கொடுக்குற செல்லில் வந்து எந்த ஃபார்முலாவும் இல்லைன்னா எரர் துரோர் பண்ணாமல் நமக்கு எம்டி ஸ்ட்ரிங் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம குயிக்காக வந்து நம்ம ஸ்டுடியோவில் போயிட்டு அது என்ன பண்ணுன்றதை நம்ம பார்த்துலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரீட் செல் எடுக்கிறேன். இங்கே இருக்க நமக்கு எக்ஸல் ஆப் இன்டிகிரேஷன் கீழே நமக்கு எக்ஸல் இருக்கும். கையோட எக்ஸல் ஃபார்முலா எடுத்துடலாம். டிஃபால்ட்டாக நமக்கு என்ன வருது பாருங்க, C1 A1 வந்துடுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நமக்கு டெக்ஸ்ட் 2ன்னு இருக்கா, அந்த டெக்ஸ்ட் 2 அந்த எக்ஸல் ஒரு புக்குக்குள்ள C1ல நான் என்ன பண்ண போறேன், எக்ஸாம்பிளுக்கு நமக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும், சரி எனக்கு சும்மா ஏதோ ஒன்று பிடிக்கிற மாதிரி சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து செரி எடுத்துக்கிறேன். அது நமக்கு A4 இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், A4ன்னு போடுறேன். A4ன்னு போடுறேன். சும்மா ஒன்றுனா போவோம். இது ஒரு மெசேஜ் பாக்ஸ் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷீட் ஒன்றுன்னு நம்ம சொல்லியாச்சு, இன்புட் கொடுத்தாச்சு, அதே போல் செல் நம்பர் கொடுத்தாச்சு. இந்த ப்ரிசர்வ் ஃபார்மேட்னா என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, இருங்க. ரெண்டுமே முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்க்கலாம். அது இதோட அவுட்புட் வந்து நான் அவுட் 1ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த அவுட் 1 வந்து நான் இங்கே போடுறேன் டாட். ஓகேங்களா, சும்மா இது மட்டும் ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓகே ஓகே போ 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 இப்போ என்ன பண்ண போறோம்னா, இவன் என்ன சொல்றாங்க, நம்ம ரீட் பண்ணிட்டான். அந்த செல்லோட டேட்டா வந்து எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். சரி, ஃபைன், சூப்பர். இப்போ இது பார்த்தாச்சா. இப்போ இதே மாதிரி தான் நமக்கு என்ன வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு நான் வேற ஏதோ செல் கொடுவேன், ஏபி ஏதோ கொடுக்கலாம். நமக்கு வந்து அந்த செல்லில் இருக்கிற வேல்யூவை நமக்கு ரீட் பண்ணி நமக்கு எதில் ஸ்டோர் பண்ணுது, நமக்கு பாருங்க எந்த வேரியபிள் இருக்கு, நமக்கு ஸ்ட்ரிங்ல இருக்கும். அதை நம்ம வந்து டிஸ்பிளே பண்றோம். அவ்வளவுதான் இந்த மேட்ரு. ஃபைன். இப்போ நம்ம ரீட் செல் ஃபார்முலா இப்போ பார்த்துடலாமா. இப்போ ஃபார்முலா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மேபி அந்த எரர் நமக்கு சம்டைம் எரர் வரும், அது எதனால வருதுன்றதையும் நம்ம பார்த்துடலாம். சரி, ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், 10ன்றது அதாவது நம்ம ஃபார்முலா இங்க இருக்கா, எங்க இருக்கு,
சரி, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நம்ம போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஃபார்முலா இருக்குது நம்ம பார்க்க மாட்டோம். இங்கே ஒரு ஃபார்முலா நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த ஃபார்முலா வந்து இதையும் ஆட் பண்ணி நமக்கு வருது. ஸோ இதைனா என்னது, F1ஐயும் 20ஐயும், அதாவது G1ஐயும் F1ஐயும் G1ஐயும் நம்ம ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வருது. ஸோ நம்ம என்ன கொடுக்கலாம், இப்போ H1ல என்ன ஃபார்முலா இருக்குன்னு நமக்கு தெரியணும். இப்போ மொட்டையை பார்க்கும்போது நமக்கு விஷுவலாக தெரியல, நம்ம சொல்கிறாங்க எனக்கு ஃபார்முலா மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லில் ஃபுல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு டேரெக்டாக ஒன்லி ஒன் ஃபார்முலா எடுத்தால் போதும், அதை ஆட்டோ ஃபில் பண்ணிடுவாங்க. அதேபோல் இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ஃபார்முலா போட்டுருங்க, VLOOKUP இருக்குது. ஸோ அதுவும் வந்து நமக்கு இந்த செல்லுக்கு என்ன ஃபார்முலா போட்டுருவோம். மேபி நம்ம பார்க்குறது சின்னதாக இருக்குது. சம்டைம் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு 10 சீட்ல இருந்து நமக்கு டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வர்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு ஃபார்முலா கெட் பண்ணுற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனும் நமக்கு யூஸ் ஆகும். பட் நம்ம இப்போ கற்றுக்குறோம் இல்லையா, ஸோ இந்த சின்னதாக போதும். சரி, ஓகே ஃபைன். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ UA பார்க்க போகிறோம். இப்போ என்ன செல்லுன்னு பார்க்குறோம். என்ன செல்லு, C1ல் இருக்கிறதும் H1ல் இருக்கிறதும் பார்த்துலாமா கையோட. C1ல் இருக்கிறத பார்த்துடலாம். அதே போல் மறுபடியும் இன்னொரு சும்மா போடுறேன், H1 ஒரே கையோட முடிச்சிடலாம். அதனால இருக்குது. இங்கே ஒரு மெசேஜ் பாக்ஸ் போடுறேன். அது மாதிரி நம்ம வேரியபிள் ஸ்டோர் பண்ணிடலாம். வேரியபிள் ஃபார்முலா 1 போடுறேன், சும்மா ஃபார்முலா 1. இது வந்து ஃபார்முலா 2. ஓகேங்களா. நீங்கள் நேமிங் கன்வென்ஷன் எல்லாமே நீட்டாக கொடுங்க. நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம் இப்போ, ஓகேங்களா. அதுவும் நாங்கள் ஒரு நாளைக்கு எப்படி நீட்டாக பண்ணுறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லாஸ்ட்டை போடுறோம். இங்கே நம்ம 2ன்னு கொடுக்குறோம். 2 என்ன கொடுத்தோம்னா 2ன்னு கொடுக்குறோம். ஃபைன். இப்போது ஒன்றுன்னா நம்ம நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம சொல்லிடலாமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு E2ல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். சும்மா என்னதான் வருதுன்னு பார்ப்போமே, என்ன இருக்குது. E2 ஃபைன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், ஒன்றுனா பார்த்துடலாம் வாங்க. ஓகே, ஸ்டார்ட் ஆயிருச்சு. எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கூலில் போயிருச்சு. ரீட் செல். ஓகே, இதுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ப்ரிசர்வ் ஃபார்முலா கொடுக்கலாம். இப்போ நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், எனக்கு என்ன இருக்கோ அப்படி வரும். இப்போது ஏன் இந்த செல்லை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அங்கே நமக்கு ஜென்ரல் ஃபார்மெட்டில் இல்லை அந்த டேட்டா டைப், அதோட செல்லு. அது வந்து கரன்சி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஓகேங்களா. இப்போ நான் அந்த ப்ரிசர்வ் ஃபார்முலா எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது என்ன எரர் வருதுன்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் ஏன்னு தெரிஞ்சுக்கலாம், பாருங்களேன். இந்த மாதிரி தான் சின்ன எரர்ஸ் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு காட்டலான்ட்டு தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினேன். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரிங் கன்வெர்ட்டர் கேனாட் கன்வெர்ட் ஃப்ரம் த சிஸ்டம் டெசிமல். மேபி அங்கே வந்து நமக்கு டெசிமலில் சம்திங் இருக்குது, ஓகேங்களா. அதெல்லாம் நம்மளால் ஸ்ட்ரிங் ஃபார்மெட் கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால் நமக்கு இப்படி வருது. இதுவே நம்ம என்ன சொல்கிறது, நம்மளால் ப்ரிசர்வ் ஃபார்மெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓவர் பண்ணும்போது preserve the format as displayed in the cell, for example currency, date, etc. அவங்களே சொல்லியிருக்காங்க அழகா. இதில் இந்த preserve format வந்து லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் டேட்டா இருக்கும்போது நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லிட்டில் பிட் வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி வர்ற அவுட்புட் வந்து எடுத்து வர்றது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. லேட் ஆகும், ஓகேங்களா. மற்றபடி நமக்கு தேவைன்றப்போ நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ப்ரிசர்வ் ஃபார்மெட்டும் பார்த்தாச்சு கையோட. சூப்பர். ரீட் பண்ணுறோம், அப்புறம் அந்த செல்லோட இது பிரிண்ட் பண்ணுறோம், அப்புறம் பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து C1ல் நம்ம இப்போ ரீட் ஃபார்முலா பண்ணியாச்சு. நமக்கு C1ன்றது என்னது,
தொக்கா தூக்கிட்டு வந்துட்டான் பாருங்க, இங்கேயே பார்த்தா தெரிஞ்ச தலைவா அப்படின்னு நீட்டாக தூக்கிட்டு வந்துட்டான். சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வி லுக்கப் பார்த்தீங்கன்னா தெரியும், A1 A1ல இருந்து I13, அப்புறம் வந்து 9ன்றது அந்த இண்டெக்ஸ் காலம், அதுக்கப்புறம் ட்ரூ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? பார்த்தீங்கன்னா தெரியும் A1 to I13 9, 10 நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்துருச்சு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது நம்ம ரீட் பண்ணுறோம் H1 நம்ம என்ன கொடுத்தோம், மேபி சம்மு. எஸ், F1 + G1 சொன்னேன் இல்லையா, அந்த ஈக்குவல்லாம் வராது நமக்கு, அந்த ஃபார்முலா என்னவோ அது மட்டும் தான் நமக்கு வரும், அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் மொத்தமான ப்ராஜெக்டாக பண்ணும்போது யூஸ் ஆகும். நான் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பாருங்கள், 4 ஆக்டிவிட்டி ஒரே இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த நிறைய ஆக்டிவிட்டி மிங்கிள் ஆகும்போது நமக்கு வந்து தேவையான அவுட்புட் வந்து கிடைக்கும் அப்படின்றத அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து சொல்லுங்கள், நம்ம தமிழில் வந்து இவ்வளோ அழகாக கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், தேங்க்யூ.